எனக்கு 35 கோடி ஸ்டாலின் தரேன்னாரு. ஒன்று எனக்கு மந்திரி பதவி தான், இல்லைன்னா 35 கோடி நீ தான் என்று கேட்பதற்கான உத்தி இது. இட் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி. 5 ஆண்டுகள் துணையாக இருந்தீர்களே, ஒரு நாள் எதற்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நான் சொத்து வாங்குவதற்கு, நான் பணம் கொடுத்து என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு உனக்கு எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது கேட்டதுண்டா? வரிசையாக நோக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்வார். ஒரு மன்னனுக்கு தரம் தெரிந்து, தகுதி தெரிந்து, நோக்க தெரியாவிட்டால், அவர்களை நடத்த தெரியாவிட்டால், அவனுக்கு அழிவை வேறு யாரும் வந்து தர வேண்டாம், அவனே தேடிக்கொள்வான் என்கிறார். அவரால் பலப்பட்ட அரசு இப்பொழுது தங்களுடைய இவர்களெல்லாம் தன்னுடைய ஆட்களாக ஆக்கி கொண்டு பலப்பட்டு விட்டது. இது ஸ்டாலின் செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். தவறான உத்தி, யோசனை இல்லாத உத்தி. கருணாநிதி இருந்தால் இது செய்ய மாட்டார். பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி, தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவர் வழக்கறுப்பை அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். 35 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கிட்ட, அதாவது தாவேகா எம்எல்ஏ கிட்ட திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு பேரம் பேசியிருக்காங்க. வந்து இப்படி சொல்வதனுடைய நோக்கம் நான் சொல்லவா? எனக்கு 35 கோடி ஸ்டாலின் தரேன்னாரு. ஒன்று எனக்கு மந்திரி பதவி தான், இல்லைன்னா 35 கோடி நீ தான் என்று கேட்பதற்கான உத்தி இது. இட் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றேன், இது ஒரு தந்திரம். இதை பையே இப்படியே இவர்களே இந்த மிரட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் மிரட்டலாம் உண்மையாக இருக்காது. எவனையும் மிரட்ட முடியாது. என்ன இது? நான் ஸ்டாலினை பற்றி அப்புறம் சொல்கிறேன். எவனையும் மிரட்ட முடியாது. என்னுடைய பொருள் என்ன என்றால் என்ன, எவனோ ஒருவன் எவனுக்கும் பேரம் பேசுகிறான். என்ன அதை பற்றி ஒன்றும் பேச்சே கிடையாது. நீ போய் 25 பேரிடம் பேரம் பேசி கை உலுக்கி பீதாம்பரம் பொருத்தி எங்களுடைய கட்சிக்கு வாக்களி என்று சொன்னாயே, நம்பிக்கை வாக்கெடுப்பில் 40 நாள் அந்த வேலையை தான் பார்க்குறாரு ஸ்டாலின்னு சொல்கிறாரு நிர்மல். இல்லை, அது தவிர வேறு 40 நாளாக அவர் பார்க்கவில்லை. 40 நாளாக பிள்ளை பிடிக்கிறவனை போல ஆள் பிடிக்கிற வேலையை 50 கோடி வரைக்கும் தரேன்னு சொல்கிறாங்கன்றாரே. இல்லை, அதுக்கு தான் காரணம் நான் சொல்கிறேன். 50 கோடி அவர் தருவதாக எங்களுடைய எம்எல்ஏக்கு சொன்னார். அதற்கு மாறாக, அதாவது லாட்ரி சீட்டு பெண்மணி பணம் கொடுத்தால் அதிமுக காரன் விலை போவான், ஆனால் தாவேகா காரன் 50 கோடி கொடுத்தாலும் போக மாட்டான் என்று சொல்வதெல்லாம் வெட்டி வேலை. அவன் என்ன கேட்பான் அடுத்தது தெரியுமா? நீ மடத்தனமாக அவனுக்கு இந்த மாதிரி யோசனைகளை சொல்லிக் கொடுக்குறாய். இந்த தாவேகாவில் மந்திரியாக ஆகாத ஒரு கூட்டம் இருக்கிறது. 2 பங்கு வெளியே இருக்கிறது, 1 பங்கு தான் உள்ளே மந்திரியாக ஆகி. இந்த 2 பங்குக்கும் இப்பொழுது நீ ஒரு பொய்யை அவன் மீது சுமத்துவதற்கு செய்கின்ற வேலை. இவன் என்ன செய்வான்? இப்படி பார்த்து கொண்டே இருப்பான். என்ன, அவரு கொஞ்ச நாள் மந்திரியாக இருந்துட்டார்களா, அவங்களெல்லாம் போய் சொல்லிட்டு எங்களையெல்லாம் மந்திரி ஆக்குங்க என்று சொல்லுவான். அதெல்லாம் மாற்றியெல்லாம் ஆக்க முடியாது. அப்படி ஆக்குவது வழக்கமில்லை என்று சொன்னால், எங்களுக்கு 50 கோடி தருவதாக ஸ்டாலின் சொன்னார். நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். நீங்கள் தாருங்கள். இல்லாவிட்டால் எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியே வேண்டாம் என்று வாங்கி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வாய்? நீ இப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைய தப்பாக வளர்க்குறது மாதிரி நீ இந்த எம்எல்ஏ தப்பாக வளர்க்குறியே, இது உனக்கு நல்லதான்னு கேட்குறேன். இந்த புழுவினால உன்னுடைய கட்சி பெருமை பெறப்போகுதா? இந்த மந்திரி முட்டாள்தனமாக பேசுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஆக இங்கே பாருங்க, இந்த ஸ்டாலின் 10 பேரை உள்ளே அனுப்பியது தான் தப்பு. இந்த ஆட்சி நிலை பெற்றதே ஸ்டாலினால் தான். கூட்டணி கட்சிகள் போய் ஒழுங்காக திமுக கூட்டணி கட்சிக்காகத்தான் இருந்தவர்களை இவன் வீட்டில் இருக்க பொம்பளைய போய் அவளுக்கு 4 நாளைக்கு சோறு போட்டு அவனை பார்த்துக்கணும் வா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டாவன். இப்போ என்ன ஆனிச்சுன்னா, நாக்கில் தேனை தடவி விட்டாங்க மந்திரி பதவியை. இந்த 10 கூட்டணி கட்சிகளும் இருக்கே, விழா நடத்துகிறாங்க. கூட்டணி தோழமை அந்த கட்சிகள் இருக்கின்றனவே, முஸ்லீம் லீக்கு, திருமாவளவன், மதிமுகவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வேட்டியும் இல்லை, துண்டும் இல்லை, ஓரளவும் இல்லை. எல்லாம் அந்த பக்கம் ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்லியாச்சு. ரொம்ப ஒரேதாக போய்விட்டது. அதற்கு இப்பொழுதுதான் அவருக்கு கரப்ஷன் கமிஷன் என்பதே தெரிந்திருக்கிறது. கரப்ஷன் கமிஷன் என்பது 5 ஆண்டுகள் துணையாக இருந்தீர்களே, ஒரு நாள் எதற்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நான் சொத்து வாங்குவதற்கு, நான் பணம் கொடுத்து என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு உனக்கு எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது கேட்டதுண்டா? வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 25 ரூபாய் என்று கேட்கிறாயே, அனுமதி தருவதற்கு அதிகாரிகள் இருக்கிறான்.
முடிவு செய்வதற்கு அரசு இருக்கிறது. எங்களுடைய காரியங்களை பார்ப்பதற்குத்தானே இருக்கிறீர்கள். என்னிடமே பணம் கேட்கிறீர்கள் எதற்கு? எங்களுடைய பிரதிநிதிகள் தானே நீங்கள் என்று சொல்லி அன்றைக்கு கேட்க இந்த வைகோவுக்கு தெரியவில்லை. ஒரு சதுரடிக்கு 25 ரூபாய் வாங்குகிறார்களே, அநியாயமாக இருக்கிறது என்று கேட்க முடியவில்லை. அன்றைக்கு திருச்சியிலே மகனை எம்பி ஆக்க வேண்டியிருந்தது. அப்புறம் அது விஜயகாந்த் மனைவிக்கு இத்தனை இடங்களை கொடுத்தது என்பது விவகாரத்துக்கு உரியதாகிவிட்டது. அது ரொம்ப மடத்தனமான காரியம் திமுக செய்த. ஒரு எம்பியும் கொடுத்து 10 எம்எல்ஏயும் கொடுத்து மற்றவனெல்லாம் 6 ஆக்கி 2 ஆக்கி 4 ஆக்கி எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்ப்பார்கள். என்னை விட நீ ரொம்ப கெட்டிக்காரி, உனக்கு அந்த இடம் கிடைச்சா நியாயம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு கொடுத்துட்டா நான் சண்டைக்கு வருவேன். இது உலகத்தினுடைய இயல்பு. வரிசையாக நோக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவான். ஒரு மன்னனுக்கு தரம் தெரிந்து தகுதி தெரிந்து நோக்க தெரியாவிட்டால், அவர்களை நடத்த தெரியாவிட்டால், அவனுக்கு அழிவை வேறு யாரும் வந்து தர வேண்டாம், அவனே தேடிக்கொள்வான் என்கிறார். என்ன திருக்குறளில் என்னதான் சொல்லலை இந்த வள்ளுவன். இதை ஒரு மந்திரியும் படிக்கிறதில்லை, முதலமைச்சரும் படிக்கிறதில்லை. அதனால ஆவிற்கு நீரென்றுகிறார், பின்னு படித்தா உனக்கு அறிவு வரும். அப்படின்னா தாயை விட சிறப்பித்து பசுவை சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம பசுவை கொள்றதுக்கான உரிமையை கேட்கலாமா என்று அறிவு வரும். ஒன்றும் உனக்கு தெரியாது. நீ மேக்கப் போட்டால், ஆக்ஷன்னு சொன்னால் நடித்தா, பேக்கப்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த, இதைத்தான் நீ 40 வருஷமாக செஞ்சுருக்க. இப்பொழுது ஒன்றும் தெரியவும் இல்லை. அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் தான் ஏறத்தாழ நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். 27 துறைக்கும் 27 கேசட் போட்டு இவருக்கு படம் காட்ட போகிறார்கள். இந்த துறை என்ன, இதற்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் இதில் நடைபெறுகின்றன, என்ன தப்புகள் எல்லாவற்றையும் இவருக்கு புரிவதற்காக இப்பொழுது இவருக்கு வகுப்படுத்தி இவர் இதெல்லாம் புரிந்து கொண்டு என்றைக்கு இவர் ஆட்சி நடத்த போகிறார். அதனால தான் ஏற்கனவே உள்ளதையெல்லாம் அப்படி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஸ்டாலின் எதையெல்லாம் கையாண்டாரோ அதையெல்லாம் செய்கிறார். இந்த ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், இந்த 10 பேரையும் ஏன் ஸ்டாலின் விஜயை ஆதரிக்க சொன்னார் என்றால், விஜய் ஒருவேளை பெரும்பான்மையை பெற முடியாமல் மக்களிடம் போனால் 180 இடங்களை பெற்று விடுவார். ஆமாம், இது எனக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்கவில்லை, நீங்கள் போதிய பெரும்பான்மையை தரவில்லை, ஆகவே நான் திரும்ப உங்களிடம்தான் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது கட்டாயமா. இப்படி ஒரு நிலையில் இந்த 10 பேரும் எதற்காக அங்கே அனுப்பினார் என்றால், இவர் திரும்ப மக்களிடம் போய் வாக்கு நிறைய இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையை அடைந்து விடுவார். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமானால் நாம் ஆட்சிக்கே வர முடியாத கட்டம் வந்துவிடும். இந்த 10 பேரையும் இவருக்கு தொண்டு செய்ய அனுப்பி ஆட்சியை பலப்படுத்தி கொஞ்ச நாளில் இவர்களை உருவி கொள்ளலாம் என்று நினைத்தார். இந்த 10 பேரையும் அனுப்பினால் அவர்கள் இந்த 10 நாக்கிலும் தேனை தடவி விட்டார்கள். தேன் ருசி இவர்களுக்கு தெரிந்து விட்டது, திருமாவளவனுக்கு தெரிந்து விட்டது, முஸ்லீம் லீக்குக்கு தெரிந்து விட்டது, எல்லா கட்சிகளுக்கும் தெரிந்து விட்டது. ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் ஆட்சியில் அவங்களுமே இன்னைக்கு சொல்லிட்டாங்க, முக ஸ்டாலின் பேசுறது உகந்ததல்ல, நாங்க 5 வருஷம் ஒரு கடுகளவு கூட சந்தேகம் அந்த பக்கம் வந்துட்டாங்க. அது இனிமேல் அந்த கட்சியை வெற்றி பெறாது, அந்த பக்கம் இருந்து கொண்டு என்ன செய்வது, அதாவது அது புணமாகி விட்டது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன, நேற்று வரையிலும் உனக்கு எலெக்ஷன் நடந்து முடிகின்ற வரையிலும் தெரியவில்லை, இப்பொழுது வெற்றி பெற்றவன் பக்கம் வந்து நிற்பதற்கு பெரிய மார்க்ஸை படிக்க வேண்டுமாகும். வெற்றி பெற்றவன் பக்கம் வந்து நிற்பதற்கு இதுக்கு மார்க்ஸையும் தெரிய வேண்டுமா, வரலாற்று பொருள்முதல்வாதம் தெரிய வேண்டுமா? வந்து விட்டார்கள், பிறகு இனிமேல் 2 இடத்துக்கு 4 இடம் கேட்கலாம், அங்கே கேட்க முடியாது. ஸ்டாலின் உட்காரு ஐயா, அதான் 10 கோடி கொடுத்தன்ல, வாங்கி வச்சுக்க. இது முத்தரசன்லாம் ஐயோ இன்னமும் திமுகவுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறாரு. அவ்வளவு படி அளந்திருக்கிறார் ஸ்டாலின். அளந்த படிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் அவர் கொள்ளையடித்து அளந்தார் என்பது தான் அதில் படுமோசமானதே தவிர, இவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் இனிமேல் இது போய் ஆதரி என்று சொன்னபோது இவர்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம், அவரிடம் கேட்டுவிட்டு தான் ஆதரிப்போம் என்று சொன்னார்கள். நீங்கள் போய் ஆதரியுங்கள் என்று சொன்னார். ஆட்சி பலப்பட்டு விட்டது. எல்லாருடைய நாட்டிலும் தேனை தடவியே அதிகார ருசியை காட்டி மந்திரி பதவியை அளித்து இனிமேல் வெற்றி இந்த பக்கம்தான் இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையை ஊட்டிய பிறகு ஸ்டாலின் தனியாகிவிட்டார். இப்பொழுது அவரால் இந்த ஆட்சியை கலைக்க முடியவில்லை. இது அவர் செய்த வேலைதான். அவரால் பலப்பட்ட அரசு இப்பொழுது தங்களுடைய இவர்களெல்லாம் தன்னுடைய ஆட்களாக ஆக்கி கொண்டு பலப்பட்டு விட்டது. இது ஸ்டாலின் செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்.
தவறான உத்தி, யோசனை இல்லாத உத்தி. கருணாநிதி இருந்தால் அதை செய்ய மாட்டார். என்ன போடா, மறுபடியும் போய் மக்களிடம் ஆதரவை பெற்றுப்பார் என்று அவர் சொல்லுவாரே தவிர, இப்படி உட்கார்ந்து உடனே நீ இவர்களெல்லாம் வெளியே வர மாட்டார்கள். அதிமுகவில் இருக்கிறவனையெல்லாம் கலைத்து மந்திரி பதவி இது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து அவனை தேர்தலில் இவனுடைய ஆட்களை நிறுத்தி போதிய பெரும்பான்மையை இவர் பெறப்போகிறார். இப்பொழுது விஜய் என்ன செய்ய போகிறார் என்று சொல்கிறேன். இந்த திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் பெருந்தொந்தரவு என்று சொல்கிறார்கள். கேள்விப்பட்டது தான். அது நாக்கில் வேறு தேனை தலைவி பழக்கி விட்டாரா, இவரை டிஜிபியாக போடு, அவரை செக்ரட்டரியாக போடு, இவரை கமிஷனராக போடு என்று சொல்லி விடிந்தால் எழுந்தால் சீட்டு வழங்கி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எல்லாம் நம்முடைய ஆட்களாக இருந்து விட்டால் நாமே ஆட்சி செய்வது மாதிரி தான் என்று அவர் நினைக்கிறார். அவர் முஸ்லிம் எல்லாரும் உள்ளே நுழைந்து ஆட்சியில் அதிகாரங்களை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே இது பெரிய தொந்தரவாக இருக்கிறது. இடைத்தேர்தலோட இனிமேல் இவங்க தேவையில்லை. ஆகவே இவனை முதலிலே கருவறுத்தால் தான், நாமே தனி பெரும்பான்மையை பெற்றால் தான் ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலைமைக்கு இப்பொழுது விஜய் வருகிறார். அதனாலே அதிமுக காரனை எல்லாம் பிடித்து அவனுக்கு என்ன தேவை, என் மீது வழக்கு போடக்கூடாது, இந்த விஜயபாஸ்கருக்கு சிறையில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய சிறையில் இருக்க சொல்லுவீங்கன்னா, பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறேன், அந்த கல்குவாரியை மட்டும் நடத்தி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கே இருப்பார். இந்த எல்லா மந்திரியும் வேலுமணி கிளிமணி எல்லாரும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும். இதற்காக பதவிகளை விடுவார்கள், விஜய் பக்கம் சார்பார்கள். விஜய் நாணயமற்ற அரசியலை நடத்துவார். அதாவது ஏவாவேலு ஒரு ஊழல்வாதி, நம்முடைய செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி, நம்முடைய விஜயபாஸ்கர் ஊழல்வாதி இல்லை, வேலுமணி ஊழல்வாதி இல்லை. இதுதான் இவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிற பாகுபடுத்தப்பட்ட அரசியல். ஆக மக்கள் காலப்போக்கில் நம்பிக்கை இழப்பார்கள். ஆனால் உனக்கு அறிவு இருந்து, திறம் இருந்து, யோசிக்கிற பாங்கு இருந்தால் நீ மன உறுதியோடு நின்று இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும். உன்னுடைய மீண்டும் திமுக வரக்கூடாது, மீண்டும் ஊழல் ஆட்சி வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நீ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் சொல்வதெல்லாம் உன்னை கிளப்புவதற்காக அல்ல, யோசனைக்கு உரிய மனிதர்களை வைத்து கொண்டு இந்த முட்டாள்களை எல்லாம் விரட்டி விட்டு, மேக்கப் மேன், ஆரோக்கியசாமியை, அவன் இவன், தோளான் துருத்தி, கழுதை, குதிரைகளை எல்லாம் விரட்டி விட்டு அறிவுள்ளவர்களை வைத்து கொண்டு இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் ஆள்வதற்கு முயல். ஊழலில் பாகுபாடு பார்க்காமல் உள்ளே வர வைத்து விஜயபாஸ்கரை எல்லாம் உள்ளே தள்ளு. 4 பேரை நீ உள்ளே தள்ளி பூராவும் வர வைத்து இவர்களெல்லாம் உள்ளே தள்ளிவிட்டால் மொத்த ஊழல்வாதிகளும் ஒளிந்து போய்விடுவார்கள். என்ன அதைத்தான் எதிர்பார்க்குறீங்க? அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அப்படி செய்து ஊழலற்ற ஆட்சியை ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீ வழங்கு. தமிழ்நாடு பிள்ளை பால்குடியை மறந்து விடுவது போல ஊழலை தமிழ்நாடு மறக்கட்டும். கண்டிப்பாக சார். நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் செய்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றொரு நிகழ்வுகளில் மற்றொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.